ஹாய், இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா சமோசா செய்யலான்னு கோதுமை மாவு பிணையலான்ட்டு தண்ணி பிணைய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பிணைஞ்சு சற்று நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்பைசிஸ் ரெடி பண்ணலாம். இப்போ வந்து வெங்காயம் வந்துட்டு உரித்து சின்ன சின்னதாக வந்துட்டு நம்ம வந்து குட்டி குட்டியாக வந்து சாப் பண்ணி அப்படியே வந்துட்டு தனியாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சாப் பண்ணி வச்சதுக்கப்புறம் அப்புறம் வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி கருவேப்பிலையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி வடச்சட்டியில் லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் வந்து வெங்காயம் போட்டு லைட்டாக நல்லா வதக்க ஆரம்பிச்சிடணும். இது வந்து நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினா தான் சாப்பிடும்போது வந்து நல்லா இருக்கும். சும்மா ரொம்ப வதங்காமல் சும்மா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா மட்டுமே போதும். ஸோ அப்படி வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வேகணுன்றதுக்காக நம்ம வந்துட்டு கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிடலாம். ஆனால் வந்து உப்பு இதிலே சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வச்சுருந்த கொத்தமல்லி கருவேப்பிலை இதுக்கு போகிறோம்னா நல்லா ஸ்மெல்லு ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக நம்ம வந்துட்டு இது சேர்க்குறோம். ஸோ இதையும் நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் இப்போ போடும்போது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வதக்கலாம். அப்போ தான் அடிபிடிக்காமல் இருக்கும். நான் வந்து வெறும் இதுவும் சேர்க்கல, கரம் மசாலா மட்டும்தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நல்லா காரமாக அதாவது ஸ்பைஸாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் இல்லைனா சிக்கன் பொடி அது மாதிரி எல்லாம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் நான் ஏற்கனவே வந்து உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை பண்ணி போட்டு வச்சுருந்தேன். அந்த ஃப்ரை பண்ண உருளைக்கிழங்கு எடுத்து நீங்கள் வந்து ஊற்றி அதெல்லாம் வதக்கிக்கோங்க. நீங்கள் எப்போவுமே மசாலா ரெடி பண்ணணுமா தனியாக உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு சேர்ப்பாங்க. நான் வந்து இன்றைக்கி ரசம் வச்சேன், அதனால் வந்து உருளைக்கிழங்கு வறுப்பனால பண்ணிக்கிட்டேன். இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு ஊறிடுச்சு. மறுபடியும் கொஞ்சம் நேரம் பரட்டி ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு. இதை நம்ம வந்து பரட்ட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணுமோ அதை வந்து உருண்டை பிடிக்கணும். ஸோ நம்ம கையில் வந்து எப்போவும் கையில் வந்து மாவு ஒட்டாமல் இது மாதிரி வரணும், வந்தால் தான் சாஃப்டாக இருக்கும். ஓகே, இப்போ அதை நம்ம குட்டி குட்டியாக வந்து உருண்டை பிடிச்சி நமக்கு தேவையான ஷேப் எந்த ஷேப்போ அந்த ஷேப்புக்காக நம்ம வந்துட்டு இதை உருட்டி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் உருட்டி இப்படி தட்டி வச்சுக்குவேன். ஆனால் வந்து எனக்கு இப்படி வந்து உருட்டி தட்டி வச்சும்போது தான் டக்குன்னு எடுத்து எனக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருட்டி வச்சதை நம்ம ஒன்று அப்படி குட்டி குட்டியாக உருட்டி ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி வந்து ரவுண்டாக நான் வந்து வச்சுக்குவேன் எப்போயுமே. அப்புறம் பார்த்திங்கன்னா ஊட்டுறதுக்கு லைட்டாக மாவு இப்படி வந்து தெளிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எப்பவுமே மாவு சப்பாத்தி பிணையிற மாதிரி நம்ம ரவுண்ட் போடும்போது லைட்டாக மாவு தெளிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து உருட்டுறதுக்கு நல்லா ரவுண்டாக சேஃபாக வந்துடும் ஈஸியாக. அதனால் வந்து இப்படி உருட்டிக்கலாம். அந்த மாதிரி நானும் உருட்டி வச்சுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இப்படி மாவு போட்டோம்னா வலுவலுன்னு நல்லா சாஃப்டாகவும் ஒரு வந்து இருந்துச்சு. அப்புறம் அதை ஒன்றா வந்து தோசைக்கல்ல போட்டு லைட்டாக நம்ம சும்மா மேலோட்டமாக வெந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒன்றா போட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு சப்பாத்தியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக எண்ணெய் தடவி சும்மா அரைவேக்காடில் வெந்து எடுத்துட்டோம்னா போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த சேஃப் வரணும். ஸோ சுற்றிக்கு நம்ம வந்துட்டு இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டோம்னா இப்படி வரும். அந்த குட்டி குட்டியாக நம்ம வேஸ்ட்டாக இருக்கும்ல அதை வந்து நம்ம சின்ன சின்னதாக வெட்டிட்டோம்னா சமோசாக்குள்ளே ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு நம்ம வந்து வச்சோம்னா சூப்பராகவும் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வேணாம். சமோசா சேஃப்க்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு இது பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கோதுமை மாவு இருக்குல்ல அதை கொஞ்சமாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அந்த பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சிட்டோம்னா பசை மாதிரி ஒட்டிக்கணும். அதுக்காக வச்சுருந்தேன். அதில் ஸ்டஃபிங் கொடுத்துட்டு கொஞ்சமாக அந்த கோதுமை மாவு நம்ம கட் பண்ணாமல் மீதி அதை வந்து நான் உள்ள ஸ்டஃபிங் பண்ணிட்டு இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். லைட்டாக அதை வச்சுக்கிட்டோம்னா வந்து நல்லா க்ளோஸ் ஆயிரும். அம்மா ஓகே, பாருங்கள் நமக்கு வந்து சமோசா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதே மாதிரி எல்லாத்தையுமே ஒன்றா வந்து போட்டுக்கலாம். என் பையன் வேறு குறுக்கால வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தான். இல்லைனா டக்குன்னு முடிஞ்சிருப்பேன். வந்து அம்மா அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுகிட்டே இருந்தான். நான் சமோசா இதை பார்த்துட்டு இது என்னதுமா இது என்னது அப்படின்லாம் வந்து கேட்டுகிட்டே இருந்தான் ரொம்ப நேரமாக. ஸோ நான் அவனை ஹேண்டில் பண்ணுறதே ஒரு பெரும் விஷயமா இருந்தது. ஸோ ஓகே, இதை முடிச்சுட்டு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பக்கத்துலேயே வச்சுட்டு நான் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கும். நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், கிச்சனுக்குள்ளே குழந்தைய விட்டு பண்ணாதீங்கன்னு சொல்லாங்க. கொஞ்சம் சேஃபான பிளேஸ்லாம் நின்று நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி ஒன்றா வந்து ஸ்டஃபிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றா எடுத்து நான் வந்து ஆயில் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டேன். ஆனால் வந்து நம்ம ஆல்ரெடி வந்துட்டு போட்டு வச்சுருந்தோம்ல அதனால் கொஞ்சமாக நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணால் போதும். ஆல்ரெடி வெந்துடும். சப்பாத்தி நம்ம வந்து ஆல்ரெடி போட்டு வச்சனாலே சீக்கிரமாக வெந்துடும். ஸோ லைட்டாக ஃப்ரை பண்ணோம்னாலே போதும். பார்த்தீங்கன்னா சூப்பராக நமக்கு வந்து சமோசா ஆகிடுச்சு. நம்ம வந்து மைதா மாவில் செய்கிறத விட நம்ம வந்து கோதுமை மாவில் செஞ்சோம்னா குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது மாதிரி நம்ம வந்து அடிக்கடி செஞ்சு கொடுங்க. குழந்தைக்கு ரொம்ப சூப்பரானது ஹெல்த்தியாக இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.